இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி டிக்கா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முள்ளங்கி 2 எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு முள்ளங்கியாக பார்த்து வாங்கினேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். மேலே தோலை நல்லா மெலிசாக இந்த மாதிரி 2 முள்ளங்கிலையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். முள்ளங்கி டிக்கா செய்கிறது கொஞ்சம் பிஞ்சு முள்ளங்கியாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முள்ளங்கியை ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணுற சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். முள்ளங்கியில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். காரத்துக்கு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதையும் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் நான் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னே எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகா வெங்காயத்தை போடுறேன். இதை வதக்கிக்கலாம். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை நான் போட்டுக்கிறேன். முள்ளங்கியை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரட்டி விட்டு வேக வைக்கணும். முள்ளங்கியில் நீர் சத்து இருக்கிறதுனால அந்த நீர்லேயே நம்ம முள்ளங்கி வெந்து வந்துடும். இதுக்கு தண்ணிலாம் ஊற்றி நம்ம வேக வைக்க தேவையில்லை. வேக வேக பார்த்திங்கன்னா அதில் இருக்க நீர் நல்லா பிரிஞ்சு வருது நமக்கு தெரியும். கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இதை அடி பிடிக்காமல் நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு நம்ம செய்யும் போது அது கரெக்டான பதத்துக்கு நமக்கு வெந்து வந்துடும். இப்போ போட்டிருக்கிறதுக்கும் அது வெந்தோன்னே கலர் பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கலர் நல்லா பாருங்கள், வெந்து வந்துருச்சு நமக்கு. இந்த பக்குவம் வந்தோன்னா முட்டை 2 நானும் உடச்சி ஊற்றிக்கிறேன். முள்ளங்கியே பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை போட்டுட்டு அந்த முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் பத்தலை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பெப்பர் வேணால் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியோட ஃப்ளேவர் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுங்க. அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் மாறிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். முள்ளங்கியில் தான் இந்த கூட்டு செஞ்சோமா அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. முள்ளங்கி டிக்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.